காலம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே ஆனா அதே நேரம் எங்க அப்பாவை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாரு பூவரசி, நான் உனக்கு செஞ்ச கொடுமைய நீ அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாதுதான். உங்க அப்பாவுக்காகவாவது ஒரு நிமிஷம் யோசி. உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டா அவர் நிம்மதியா போய் சேர்ந்துருவாரு. உனக்கும் புருஷன் குடும்பம்னு ஒரு உறவு கிடைச்சிரும். அதுக்கு பிறகு உன்னை யாரு கட்டாயப்படுத்த போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு பூவரசி. பூவரசி, அவங்க சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி சூழ்நிலையில நீ அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா சரின்னு படுது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க அப்பாவுடைய பாரமும் குறையும், இவங்க செஞ்ச பாவமும் தீரும். நீ இவங்க கூட கிளம்பி போ பூவரசி. முதல்ல உங்க அப்பாவை போய் பாரு, ஒரு வார்த்தை பேசு. உன் மனசுக்கு திருப்தியா இருந்தா இரு, இல்லன்னா உடனே கிளம்பி வந்துரு. ரொம்ப சந்தோஷமா. என்னைக்குமே பெரியவங்க பெரியவங்க தான். அம்மா பூவரசி, வாமா கிளம்புவோம். வாமா பூவரசி, இனிமே நான் உனக்கு சித்தி கிடையாது, உன்னோட அம்மாமா. ஒரு நிமிஷம், பூவரசி வரமாட்டா. இப்ப ராத்திரி நேரமாகுது, அப்புறமா அவங்களே காலையில வந்துருவாங்க. அது வந்து சக்தி, உங்களை நாங்க நம்புறோம்ல, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. பூவரசி காலையில வந்துருமா? அக்கா காலையில மறக்காம வந்துரு வீட்டுக்கு. வரமா? அம்மா வரமா. பூவரசி வந்துருமா காலையில?
அம்மா ஸ்வீட் பழம் ஸ்நாக்ஸ்னு இவ்ளோ வாங்கியிருக்கியே, திடீர்னு எதுக்கு இவ்ளோ வாங்கியிருக்கேன்னு அப்பா கேட்க மாட்டாரா? இல்ல யோசிக்க மாட்டாரா? இல்ல சித்தி எதுடா ஓவரா பாசம் காட்டுறாங்களேன்னு அக்கா தான் சந்தேகப்பட மாட்டாளா? ருக்கு, முதல்ல இந்த இனிப்பு பலகாரம்ல உங்க அப்பா கண்ணில் படக்கூடாது. அதே மாதிரிதான் பூவரசி சந்தேகப்படாத அளவுக்கு நாம நடந்துக்கணும். அது எப்படிமா? ருக்கு, இந்த காரியத்தை நீ நேரடியாவே செய்யக்கூடாது. வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை பூவரசி கிட்ட கொடுத்து உங்க அப்பாவுக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுன்னு சொல்லணும். ஸ்வீட்டை உங்க அப்பா கிட்ட கொடுத்து உங்க பொண்ணு பூவரசி கொடுங்கன்னு சொல்லணும். பாசத்தை அவங்க பரிமாறும் போது காரியத்தை நான் சுலபமா சாதிச்சிருவேன். அப்பாவை பத்தி பூவரசி இருக்கிற வீட்ல பெரிய டிராமா போட்டுட்டு வந்திருக்கியே, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? அவரு எடுப்பார் கைப்புள்ளடி, அவரை நான் சமாளிக்கிறேன். நீ மட்டும் நான் சொல்றத ஃபாலோ பண்ணி நடந்துக்க. மாத்தி பேசிராத. புதையல் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம நாடகம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரிம்மா, அப்படியே செய்றேன். சரி, உங்க அப்பாவை போய் பாப்போம். முதல்ல இந்த ஸ்வீட் எல்லாம் இங்க வச்சுட்டு வா. எங்கம்மா போயிட்டீங்க? உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓஞ்சி போயிட்டம்மா. ஏம்மா ருக்கு, நீயாவது வெளியே போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? நீங்க தான் தூக்கத்துல பூவரசி பூவரசின்னு புலம்புனீங்க. எனக்கே உங்களை பார்க்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. நானும் ருக்கு கிட்ட சொன்னேன். அவளும் உங்களையும் பூவரசியும் நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அடுத்த நாள் என் அக்கா, அதான் பூவரசியோட அம்மா, என் கனவுல வந்தாங்க. நீங்களும் பூவரசியை நினைச்சு கவலைப்பட்டதாவும், மக உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு தெரியலன்னு நீங்க பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிறதா சொன்னாங்க. என்ன சொல்ற காளீஸ்வரி? நான் என்னங்க சொல்றது? அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு அத நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்ற காளீஸ்வரி? நான் என்னங்க சொல்றது? அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு அத நீங்களே சொல்லுங்க. என் அக்கா இன்னொன்னு சொன்னாங்க. என் மக பூவரசி இன்னும் உயிரோட தான் இருக்காளா? பூவரசிய தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிரலான்னு சொன்னாங்க. நான் சாஷ்டாங்கமா அவங்க கால்ல விழுந்து அழுதேன். அக்கா, பூவரசியை என் கூட அனுப்ப மாட்டாங்க, என் பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னேன். நம்பிக்கையா தேடு, என் மக கிடைப்பா, உன் கூட வருவான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் சும்மா இருக்க முடியுமா? பூவரசிய நான் தேட ஆரம்பிச்சேன். பூவரசிய நீ தேடினியா? நான் தான் தேடி அலைஞ்சேன். நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன பாவத்துக்கு நான் தானே தேடி ஆகணும். நான் மட்டும் என்ன வேணும் நான் விரட்டினேன்? நீங்க எல்லாம் அவளை கொடுமைப்படுத்தலையா? அப்பா போதும், நிறுத்துங்க. நடந்தது பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நேத்து வரைக்கும் அம்மா பூவரசி மேல கோமா இருந்திருக்கலாம். பெரியம்மா அவங்க கனவுல வந்ததுக்கு அப்புறம் அம்மா டோட்டலாவே மாறிட்டாங்க. என்னையும் கூட சேர்த்துக்கிட்டு பூவரசி தேடினாங்க தெரியுமா? அம்மா முயற்சி வீண் போகலப்பா. பூவரசி அக்கா கிடைச்சிட்டாங்க. பூவரசி கிடைச்சிட்டாளா? நிஜமாவா சொல்றீங்க? என் மகன் எங்க இருக்கா? எங்க இருக்கா? இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இவ்ளோ நேரம் என் மேல நம்பிக்கை இல்லாம தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என் மகன் எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கேக்குறீங்க. அவ நல்லா தான் இருக்கா. உங்கள மாதிரி அவளும் என்ன நம்பவே இல்ல, என் கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. பூவரசி எங்க இருக்காமா? எங்க இருக்கா? என்ன கூட்டிட்டு போ. நான் வரேம்மா. நான் அவளை பார்க்கணும். நான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் உங்க பேரை சொன்னதும் உங்க மகன் உருகிட்டா. உங்க அப்பா உடம்பு முடியாம இருக்காரு, உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறாரு, சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு கனவுல அக்கா வந்து சொன்னத நான் சொன்னேன். அப்பவும் அவ மனசு இறங்கல.
என் தாலி எடுத்து காட்டி எனக்கு தாலி பிச்சை கொடுன்னு கால்ல விழுந்தேன். அதுக்கப்புறம் தான் அவ வரேன்னு சொன்னா. வரேன்னு சொன்னாளா? எப்ப வரா என் மக? காலையில வருவா. இத பாருங்க, இது வரைக்கும் எப்படி எப்படியோ இருந்துட்டோம். இனிமேலாவது அக்கா ஆசைப்படி வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில பூவரசி வருவா. நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது போல அப்படியே நடந்துக்கணும். எதிரில உட்கார்ந்து நலம் விசாரிச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஏதோ பொய் சொல்லி அவளை ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததா நினைச்சு அவ வந்த வேகத்திலே திரும்பி போயிடுவா. அக்கா ஆசைப்படி நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டது நடக்காம போயிடும். அப்புறமா அக்காவோட ஆத்மா என்ன மன்னிக்காதுங்க. பண்ண பாவத்துக்கு புவரசி கூட்டிட்டு வந்து என் கையால உபசரிக்கணும்னு நினைக்கிறேங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது காளீஸ்வரி. நீ உன் பாவத்துக்கு மட்டும் பரிகாரம் தேடிக்கல, என் மனசுல இருந்த பெரிய பாரத்தையே இறக்கி வச்சுட்ட. இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. காலையில உங்க மக பூவரசி வந்துருவா. சரிம்மா. அம்மா இருக்கு. உங்க அம்மா ரொம்ப மாறிட்டா இல்லம்மா? ஆமாப்பா, எல்லாம் பெரியம்மா கனவுல வந்ததுனாலதான்ப்பா. மகராசி அவ போய் சேர்ந்துட்டா. அவ போய் சேர்ந்ததுல இருந்து அவளை ஆத்மா என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமா. சரி, கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, சாப்பிட்டு டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வைமா. இப்ப நான் சாப்பிட்றேமா, நல்லா சாப்பிட்றேமா. நீ போய் கொண்டு வாமா. சரிம்மா. கவிதா, நீ என்ன டீஸ் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆசிட் அடிச்ச ஒருத்தனோட என்ன போய் கம்பேர் பண்ண பத்தியா? ஒரு ஈ எறும்பு கூட நான் மிதிச்சு சாக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் போய் அதுவும் இந்த அழகான முகத்திலையா? கவிதா குடும்பத்துல இருக்கிறவங்கள மதிக்கிறவ. அவங்க அப்பா அண்ணன்னு அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டவ. அங்க காதலுக்கு இடமே கிடையாது. காதல்ன்றது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. ஒரு பூவை மிரட்டி பூக்க வைக்க முடியுமா? ஒரு நாள் உனக்கு என் மேல காதல் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்தது வெறும் பயம் தெரிஞ்சதும் நான் அந்த நிமிஷம் செத்துட்டேன் கவிதா. நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது. நான் உன்னை பழைய கவிதாவை பார்க்கணும். ஆனா நான் உன் கண்ணில் பட மாட்டேன். தூரத்துல இருந்தே உன்னை பார்ப்பேன். இனி உன்னை நான் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்ல, என் மனசுல எதுவும் இல்ல. எந்த வார்த்தைக்கும் நான் மயங்க மாட்டேன். இப்ப என் கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான். என் மனசுல யாருமே இல்ல. யாரும் இல்ல. இல்ல, அம்மா அப்பாவை தவிர நமக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. நமக்கு வெறும் படிப்பு தான். கவிதா, சாப்பிட்டவா? வரமா.
வாங்க சார். இவர் பேர் ஆண்டனி. வணக்கம் சார். பாம்பு செட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். 200 மீட்டர் தூரத்துலேருந்து ரிமோட் மூலம் வெடிக்கக்கூடிய 2 பாம்பு எடுத்து வந்திருக்கார். அதை எந்த இடத்துல செட் பண்ண சொல்கிறோமோ அங்கே செட் பண்ணுவார் சார். ரிமோட் அழுத்தினா வெடிச்சிடும்ல? சிக்கல்லாம் வராது சார். 300 மீட்டருங்கிறது 500 மீட்டர்னா கூட துல்லியமாக வெடிச்சிடும். குட். உடனே இந்த பாம்பை பேக்கில் செட் பண்ணு. ஓகே? சரி, ஓகே சார். என்ன சார் இவ்வளோ கேஸ் இருக்குது? எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. சாக போகிறவன் ரொம்ப விவரமானவன். போலியான பணத்தை கட்டி அவனை ஏமாற்ற முடியாது. பரவாயில்ல, சந்தனக்கட்டையை வச்சு சிலரை எரிக்கிற மாதிரி பணம்னு பேராசைப்படுறவன் பணத்தோடையே போய் சேரட்டும். அவன் என்னை பண்ண டார்ச்சருக்கு இந்த பணம் ஒன்றும் எனக்கு பெரிய மேட்ரே இல்லை. ஏன்னா அவன் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் சார். இருந்தாலும் அவன் தலைக்கு இவ்வளோ பணம்ன்றது அதிகம் சார். அதிகம்தான். ஆனால் அவன் தலைக்கு நான் பேசியிருக்கிறது 6 கோடி. அது 2 தவணையாக தரேன்னு சொல்லியிருக்கேன். முதல் தவணையில் அவன் தப்பிச்சாலும் அடுத்த தவணையில் அவனை காலி பண்ணி ஆகணும். சார், பணம் தரேன்னு சொல்லி அவனை வர வச்சு தூரமா வந்து ஷூட் பண்ணிடலாம் சார். பணமாவது மிச்சமாகுமே. சபாஷ். நீங்களும் தான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணீங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்லை. இந்த பணத்தோட சேர்ந்து அவன் பரலோகம் போகணும். பணத்துக்கு நடுவில் பாம்பை செட் பண்ணுங்க. சார், எல்லா வேலையும் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ரிமோட்டில் இருக்க பட்டனை அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். ஓகே. வெல் மிஸ்டர் ஆண்டனி, உங்களுக்கு பேசின அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ சார். சார், இந்த பாம்பு இருக்கிற பேக்கை அவனுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறது யார்? ஏன் கேட்குறேன்னா, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆமாம், இருக்கு. அப்போ யார் மூலமாக அந்த பணத்தை கொடுத்து அனுப்ப போகிறீங்க? என் பொண்ணு அருணா மூலயமா. என்ன சார் சொல்கிறீங்க? அவன் என் பொண்ணு மூலமாக தான் பணத்தை கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கான். அம்மா, 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 பூவரசிக்க வந்துட்டாங்கம்மா. பூவரசி வந்துட்டாளா? வந்துட்டாளா? என் பாப்பா வந்துட்டாளா? பூவரசி வந்துட்டாளா? ஏங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? படுங்க. வாங்க. வாங்க. அம்மா, போய் பார்க்கலாம் வாமா.
எதுக்கு இவனையும் கூட்டிட்டு வந்திருக்கா? நான் துணைக்கு தானே கூட்டு வந்திருக்கா, போயிடுவாமா. அப்படிங்கிற பூவரசி வாங்க. பூவரசி வந்துட்டியாம்மா? காலையில இருந்து என் மக வந்துட்டாளான்னு உங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப வந்துருவான்னு நானும் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். தம்பி வாங்க தம்பி. அக்கா வா, அப்பா பார்க்கலாம். அப்பா பூவரசி, அம்மா பூவரசி வந்துட்டியாமா? வந்துட்டப்பா. உன் சித்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாமா. நான் பாவிமா, நான் பாவி. பெத்த மகள வயசுக்கு வந்த புள்ளைய வெளியே போடி வீட்டை விட்டு துரத்தின பாவிமா நானு. உன்னை வெளியில போன்னு சொன்னே ஒழிய நீ எங்க போனியோ என்ன ஆனியோ எப்படி இருக்கியோன்னு சதா உன் நினைப்புதாமா. நீ போறதுக்கு அப்புறம் படுத்த படுக்கையா ஆயிட்டோமா? சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. சித்தி வந்து கூப்பிட்டதோ நான் வரமாட்டேன் தான் சொன்னேன். உங்களுக்கு முடியலன்னு உடனே தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.